காதல் படம் நிறைய பார்க்குறோம். ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம். சரி புதுசா ஏதாவது சொல்லாமே, எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டலில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பசங்க, சின்ன பசங்க, எல்லாம் ஒரு 15 14 வயசு பசங்க. என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங். டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் திருடுற ஒரு விஷயம் நடக்குது. சுவாரஸ்யமாக இருக்கு, அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. உள்ளே போனால் ஷாக்கிங் 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 அதிர்ச்சி. நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல. ஆனால் இங்கே இருக்கிறதே நெஞ்சு அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது. நிறைய தருணங்கள் சில பேர் துரத்துனாங்க, சில பேர் மிரட்டினாங்க, சில பேர் உயிர் பயம்லாம் கூட காட்டினாங்க. இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை நம்ம இந்த அண்டர்வேர்ல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் ₹2 பெட்ரோல் டீசல் விலையேறினா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக 5000லேருந்து 10,000 ஏறிடுது.